அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரிஜினல் டெலிகிராம் சேனல் லிங்க் பண்ண வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ என்ன மாதிரி சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு. அதாவது பேங்க் நிஃப்டியில் ஒரு பிரேக் அவுட் எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் நேற்று கன்ஃபர்மேஷன் கொடுத்தது. ஸோ கண்டிப்பாக ஒரு 99% ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ஓப்பன் ஆன இடத்துல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 வீடியோஸாவே சொல்லிட்டு தான் இருக்கேன். இதோட நெக்ஸ்ட் டார்கெட், அதாவது பேங்க் நிஃப்டியோட நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்கும்னா 47,710 வரைக்கும் வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்க போகுது. அதாவது 48,734 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு மண்டே டியூஸ்டே இறங்கறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இதோட பேட்டர்னோட மெத்தடே பாத்தீங்கன்னா இது நெக்லைன். இந்த நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டிப்பா அடுத்த டார்கெட் செட் பண்ண டார்கெட் பாத்தீங்கன்னா 47,710. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஸோ அடுத்த லோவை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா மார்க்கெட் இறங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் 2 இயர்ஸா நீங்க ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் டேட்டா எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 3 மாசத்துல மட்டும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3,000 2,000 ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ சேம் அதே மாதிரி தான் இந்த மாசம் நடந்திருக்கு. ஜனவரி மந்த், ஸோ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாசம் பார்த்தீங்கன்னா இறங்கி ஸோ மார்ச் மாசத்துக்கு மேல பங்கு சந்தை ஏற ஆரம்பிச்சிருக்கு கடந்த 2 வருஷமா. ஸோ நீங்க போயிட்டு ஒன் மந்த் கேண்டில் எடுத்து வச்சுக்கோங்க. 1 மந்த் கேண்டில் வச்சுக்கிட்டு ஸோ அந்த டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். ஸோ இறங்கி இருக்கு, எந்த மாசத்துல ஏறி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ மற்றதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா எப்படி இருக்கு அப்படின்னா, கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. பட் ஹெவியா பை பண்ணல. பட் கால் ஆப்ஷனை ஃபுல்லா செல் பண்ணி புட் ஆப்ஷனை மட்டும் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை மட்டும் பை பண்ணி வச்சிருக்காங்க. கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. ஸோ என்எஸ்சியில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2,910 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 552, டிக்ளைன்ஸ் 2,287, அன்சேஞ்ச் 71. ஸோ 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 15 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல 219 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்யூட் 41, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்யூட் பார்த்தீங்கன்னா 181 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் இறங்குமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம சார்ட் பேட்டர்னும் சரி, அதே மாதிரி நம்ம அந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த பேட்டர்னும் சரி, இந்த பேக் டெஸ்ட் டேட்டாவும் சரி, ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ என்னோட அடுத்த டார்கெட் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,710. ஸோ அப்படி இருக்கிறப்ப ஸோ லோவை பிரேக் பண்ணா இல்லை க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஸோ கண்டினியூஸா இன்னொரு 300 to 400 to 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஸோ மண்டே மறுபடியும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ சப்போர்ட் எங்கேயாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா 48,327 ஒரு டெம்பரவரி சப்போர்ட் இருக்கு. மேபி அதை சப்போர்ட் எடுத்துட்டு கொஞ்சம் புல் பேக் எடுத்தது அப்படின்னா கொஞ்சம் 200-300 பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ அகைன் ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம செல் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஃபியூச்சர்ஸ் நம்ம செல் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல 49,777 பிரேக் அவுட் நடந்த உடனே ஒரு ஃபியூச்சர் செல் பண்ணிட்டு ஒரு 2,000 பாயிண்ட்ஸ்க்கு நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னா தாராளமா நம்ம இந்த இடத்துல வெயிட் பண்ணலாம். அப்படி இல்லாம கொஞ்சம் நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் பண்றோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு அப் அண்ட் டவுனா தான் இருக்கும். மண்டே ஒரு அப் அண்ட் டவுனா இருந்தாலும் பட் கண்டினியூஸா எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்ற இறக்கம். இன்னைக்கே பாத்தீங்கன்னா 5 மினிட்ஸ் கேண்டில் உங்களுக்கு வச்சு காட்டுறோம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன இடத்துல இருந்தே கண்டினியூஸா செல்லு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன், இது பேர் பார்த்தீங்கன்னா புல்லிஷ் பெனன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு புல்லிஷ் பெனன்ட் இல்லை, ரைசிங் வெஜ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போயிட்டு கீழே க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ க்ளோசிங் வச்சோடனே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கீழே வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன நினைப்போம், இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாமான்னா பண்ணலாம். ஆனால் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துட்டு வெளியே வந்துடணும். ஸோ நம்ம அவசரப்பட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெக்கவரி எல்லாம் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இன்னொரு 3 or 4 டேஸுக்கு கிடையாது சுத்தமாக. ஸோ கால் ஆப்ஷனுங்கிறது ஒரு டெம்பரவரியாக வேணா ட்ரை பண்ணலாமே தவிர ஒரு இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஒரு பெரிய டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு பாசிபிலிட்டிஸ் இப்போதைக்கு மார்க்கெட்ல கிடையாது. ஸோ இது எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே அதே மாதிரி தான். இப்போ நிஃப்டி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த சப்போர்ட் 23,268. ஸோ அந்த இடம் வந்தால் கொஞ்சம் புல் பேக் எடுக்கும். ஆனால் டவுனுக்கு தான் பாசிபிள் தொடர்ந்து. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட இந்த பேட்டர்ன்
பிரேக் அவுட் ஆயிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட். ஸோ கிட்டத்தட்ட பிரேக் அவுட் ஆயிட்டு கீழே தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுவுமே அடுத்த டார்கெட் சப்போர்ட் ரேஞ்ச் எங்கங்கிறதுலாம் தெரியாது, கொஞ்சம் வந்து இறங்கிறதுக்கான. ஸோ மிட் கேப் நிஃப்டி அடுத்த சப்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 11,956 வரைக்கும் இறங்கும். ஸோ சென்செக்ஸ் கண்டிப்பாக ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி கூட இருக்கு. ஏன்னா சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து சாதகமா இருக்கு, க்ளோஸ் ஆயிருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ மேபி கொஞ்சம் நிஃப்டி 50 அதாவது கிஃப்டி நிஃப்டி வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் தான் இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பனிங், அதை கண்டினியூஸ் பண்ணி ஒரு 150 பாயிண்ட்ஸ் இருக்கு டவுன் ஆயிருக்கு. ஸோ மேபி வீக்கெண்ட்ல இன்னும் கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல டவுன் ஆனது அப்படின்னா ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கேப் டவுன் எடுத்தது அப்படின்னா மண்டேவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைட் செல் மார்க்கெட் வந்து பாசிபிலிட்டி இந்தியன் மார்க்கெட்ல. ஸோ அடுத்தது நம்ம வந்து லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் மண்டே ஆக்ட் ஆகக்கூடிய பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 49,267. ஸோ பிவோட் பாயிண்ட் வந்து 48,949, சப்போர்ட் வந்து 48,415. இன்னைக்கு ஹை வந்து 49,483, லோ வந்து 48,631, ஓப்பன் வந்து 49,426, க்ளோஸ் வந்து 48,734. கிட்டத்தட்ட ஓப்பன் ஆன இடத்துல இருந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் படி நம்ம நேற்று பார்த்த மாதிரி தான் ஒரு கேப் டவுன்ல விழுந்தா கண்டினியூஸ் செல் சைடு மார்க்கெட் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ கேப் டவுன் எடுத்தா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னொரு 400 to 500 பாயிண்ட்ஸ் பக்கம் நம்ம செல் சைடு வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ரெண்டாவது பிட்வீன் பிவோட் அண்ட் சப்போர்ட்ல ஓப்பன் ஆனா ஸோ இந்த க்ளோஸுக்கு மேல ஓப்பன் வைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 48,734க்கு க்ளோஸுக்கு மேல ஓப்பன் வச்சா ஸோ இங்க இருந்து ஒரு பிவோட் வரைக்குமோ இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமோ கொஞ்சம் புல் பேக் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நாம வந்து ஒரு செல் சைடுல பிளான் பண்ணியிருக்கோம். சப்போஸ் இந்த க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா ஒன்னு பிவோட்டுக்கு போயிட்டு இறங்கும் இல்ல ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இறங்கும். இது எவ்வளவு தூரம் நம்ம கால் ஆப்ஷன் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னா ஸோ தாராளமா இந்த பிவோட் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். அதையும் பிரேக் பண்ணா நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிட்டே பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ பிவோட்டுக்கு போயிட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனா இந்த கால் ஆப்ஷன் வந்து கட் பண்ணிருங்க. அதாவது கால் ஆப்ஷன் நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தா அதை கட் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல புட் ஆப்ஷன் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. ஏன்னா பிவோட்டுக்கு போயிட்டு மார்க்கெட் திரும்பினது அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு நல்ல ஒரு 600 to 700 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இது மட்டும் நாம வந்து மண்டே வந்து பண்ணிக்கிட்டா போதும். க்ளோஸுக்கு மேல ஓப்பன் ஆனா நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சைடு கொஞ்சம் தூரம் தான் பாசிபிள். அது ஒன்று இந்த 200 பாயிண்ட்ஸ் இதை ரீச் பண்ணும். இல்லைன்னா நல்ல ஒரு ரெக்கவரி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ரீச் பண்ணும். இல்லை அப்படின்னா இந்த பிவோட்டுக்கு போயிட்டு இறங்கிடும். க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா டவுன் சைடு தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ நான் எடுத்திருக்கிற இப்போ 3 ஸ்டாக்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு குரூசியல் சப்போர்ட், அதாவது இந்த சப்போர்ட்டை உடைச்சா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு 3 ஸ்டாக் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சப்போர்ட்டா ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் கிடையாது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணா ஒரு நல்ல ஃபால் எடுக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்ஸ் தான் சொல்லியிருக்கேன். கேஷ்ல வந்து ட்ரை பண்ணாதீங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு F&Oல ஒரு அனலைஸ்க்காக நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கம் லெபார்டரிஸ். ஸோ ஆல்கம் லெபார்டரிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு செல்லிங் எடுத்திருக்கு. ஸோ மார்க்கெட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,400ல இருந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு செல் வந்திருக்கு. ஸோ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட், இந்த ரேஞ்ச் பவுண்டை பிரேக் அவுட் பண்ணா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். செல் சைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் தாராளமாக கொடுத்துரும். ஸோ ஃபியூச்சர்ஸ் எல்லாம் நம்ம செல் அடிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை நீங்க கத்து வச்சுக்கிட்டு ஸோ அந்த செல் சைட் எல்லாம் பிரேக் பண்ணா ஸோ செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்டாப் லாஸும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா கிடைக்கும் இதுலலாம். ஸோ இதுல வந்து 5,338ங்கிறது ஒரு குரூசியல் சப்போர்ட். 5,338க்கு கீழே 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸ் கேண்டலோ கேண்டில் கீழே க்ளோஸ் பிரேக், அதாவது கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ இதே கண்டிஷன் தான் அடுத்த 3லையும். ஸோ பிஎஸ்சிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து 5,049. ஸோ அதை பிரேக் பண்ணா ஸோ கண்டினியூஸா இன்னும் கொஞ்சம் ஒரு 100 to 120 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மண்டே இறங்கும். பட் நல்லா வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்தது டிஎல்எஃப். ஸோ டிஎல்எஃப் சேம் தான் 745.85ங்கிறது சப்போர்ட். ஸோ இப்போ நான் சொன்ன 3மே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணா கீழே, அதாவது சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணி 5 மினிட்ஸோ 15 மினிட்ஸோ கேண்டல்ஸ் கீழே க்ளோஸ் வச்சா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்கக்கூடிய 3 ஸ்டாக் தான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து ஆல்கம் லெபார்டரிஸ், ரெண்டாவது பிஎஸ்சி, மூணாவது பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் ஓட சப்போர்ட் வந்து 745.85.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டாக வந்து போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ பிரேக் அவுட் வச்சிருக்கு பேட்டர்னு. ஸோ பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட்டு, கீழே கிட்டத்தட்ட க்ளோசிங்கு எல்லாம் பக்காவாக இருக்கு. இது அப்படியே கண்டினியூ ஆனிச்சு அப்படின்னா இன்னொரு 1000 பாயிண்ட்ஸ் இறங்கி ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 2000 பாயிண்ட்ஸ் அச்சீவ் வந்து அடுத்த வாரம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ கிஃப்டி நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா கிஃப்டி நிஃப்டி ஸோ நாஸ்டாக் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஒரு எட்ஜில் தான் நிற்குது. ஒரு யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கிஃப்டி நிஃப்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்ஜிங்ல தான் நிற்குது. ஸோ இதை கண்டினியூஸாக பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. மண்டே வந்து ஒரு கேப் அப் விழுந்தா நம்ம கன்ஃபர்மேஷன் கேப் அப் விழுந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக ரெக்கவரி ஆகிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் கம்மி தான். கீழே இறங்குதுன்னா சான்சஸ் வந்து அதிகம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வீக்கெண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 days ஆன்லைன் கிளாஸோட அதே சிலபஸை எடுத்து ஸோ நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. ஸோ வீக்கெண்டில் தான் டைம் இருக்கும். ஸோ அந்த 5 days நம்ம பண்ணுறத ஒரு 3 days எவரி சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அந்த சிலபஸ் அப்படியே ஸ்பிளிட் பண்ணி ஒரு 3 Saturdays மட்டும் ஸோ ஜனவரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் 4 o'clock வந்து அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்க டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.